Good morning. Good morning, sir. I didn't get the words from parents' side. Good morning, sir. Last. Good morning. Okay, sir. Okay, fine. Right. And before start my speech, I wanna drop you all a beautiful question. And first in front of the students. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கேள்வி, பேரண்ட்ஸ் ஒரு கேள்வி, and of course I close my speech எல்லாம் எப்போ முடியும்னு because I can feel that one. It's a boring one, right? Because of long back we are all sitting over here. Okay, and before that, and I want to thank correspondent sir who has given the great opportunity to be a part of the school as a principal post. Thank you, sir. Thanks a lot. And one more thing is my great boy, Sujit. What a beautiful speech, man. I really expect that. I feel so proud of you actually, அந்த ஸ்கூல் ஸ்டேஜில் அவங்க அங்கிருந்து பார்த்து நம்ம பிள்ளைங்க வளர்ந்து நிற்கும் போது பேசும்போது கேட்கும்போது நம்மள அறியாமே நமக்குள்ள ஒரு அட்மையர், ஒரு பூரிப்பு. Really, I admire you, man. I looked up your words and what I have displayed on the board, right? Really awesome, right? Thank you so much. Okay, fine. It's my question. In the question நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். And first, and you please, you stand. நீ கொஞ்சம் இருக்குமா? Just no spec one. Yes. What's your life ambition? IAS. Very nice. I begin you. உனக்கு பின்னாடி வாழ்க்கையுடைய லட்சியம் என்னம்மா? லாயர் ஆகும் இல்லையா? உனக்கு லெஃப்ட் அப்படியே கூப்பிட்டு பார்க்கலாம். ரைட். உன்னுடைய இலக்கு என்னம்மா வாழ்க்கையில? எதுவுமே இல்லையா? ஒண்ணுமே இல்லையா? சூஸ் பண்ணவே இல்லையா? ரைட். அந்த லாஸ்ட் பாய் யாரோ ஒரு பாய் சொல்லிருக்கா? Anyone can stand. Sir, பயப்படுறோம் பாத்தீங்களா? Anyone can stand now. Right. What's your ambition, man? IAS, of course. Students, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டா உங்களுடைய வாழ்க்கையுடைய லட்சியம் என்ன? Thanks sir. வாழ்க்கையுடைய நோக்கம் என்ன? அப்படிங்கிற கேள்வி கேட்டபோது நீங்களும் ஒரு பதில் கொடுத்தீங்க இல்லையா? இதே கேள்வியை IAS ஆஃபீஸர், IPS ஆஃபீஸர், டாக்டர் ஆஃபீஸர், இன்ஜினியர் ஆஃபீஸர், and blah blah blah, I have a lot of plans in my mind, right? இதே கேள்வியை நான் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டிருந்தா அவங்க என்ன தெரியுமா சொல்லியிருப்பாங்க? சார், என் மகன் தான் சார் என் வாழ்க்கையுடைய லட்சியம். சார், என் மகன் தான் சார் வாழ்க்கையுடைய லட்சியம். சார், நான் வாழ்க்கை அவங்களுக்காக தான் சார். சார், நான் வாழ்க்கை அவங்களுக்காக தான். Because we have different plan. Because we are also individual. நம்ம வாழ்க்கையுடைய இண்டிவிஜுவல் பர்சன் we are all. அதனால உங்களை கேட்டா IAS, IPS ஒருத்தர் கூட சொல்ல என் அப்பா அம்மா தான் சார் என்னுடைய லட்சியம். சார், என்ன படிக்க வச்சுட்டு இருக்காங்க. And they are paying money, right? And how they are working very hard. It's very hard. 1 ரூபாய் சம்பாதிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல சார். பிள்ளைங்க நீங்க புரிஞ்சுக்கணும். 1 ரூபாய் சம்பாதிக்க சாதாரண விஷயம் இல்ல. அந்த பெத்தவங்க நீங்க இன்னைக்கு ஃபேன் கீழ உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஒரு லைட் கீழ உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. Roll under the roof, beautiful one, right? நீங்க உட்காரக்கூடிய இந்த நேரத்துல உங்க பேரண்ட்ஸ் எங்கேயோ ஏதோ ஒரு மூலையிலயோ வெயிலையோ மழையில காஞ்சிக்கிட்டு அந்த பணத்தை கொண்டு கட்டுவாங்க இல்லையா? ஓகே சார், அந்த பணம் வேஸ்டா போலாமா? My dear children, my daughter, my dear son, சொல்லுங்க பார்க்கலாம். என் குழந்தைகளை நினைச்சு கேட்கிறேன், அந்த பணம் வேஸ்டா போலாமா? நம்ம என்ன பண்ணணும் சார்? நம்ம என்ன பண்ணணும்? And we entered the beautiful atmosphere, right? நீங்க enter ஆயிட்டீங்க and ஒரு good place நீங்க வந்திருக்கீங்க. And what is what you had in the past, that's not a matter. The past is buried always. கடந்த காலம் அதை பத்தி நான் பேச விரும்பல. But hereafter, and what are the further steps in our life? இனிமே வாழ்க்கையில நமக்கு என்ன இருக்க போகுது, இந்த நாள்ல ஆரம்பிச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது கொஞ்சம் மனசுல தெளிவுபடுத்தி வச்சுக்கணும். சொல்றது உங்களுக்கு புரியுதா? பெத்தவங்களுடைய உழைப்பு, பெத்தவங்களுடைய நம்பிக்கை, பெத்தவங்களுடைய கனவுகள் அதெல்லாம் நீங்க மட்டும்தான். அப்படியே உங்களுக்கு எழுப்பி கேட்டா, சார் உங்க ட்ரீமை காட்டுங்கன்னு சொன்னா அம்மா டக்குன்னு காட்டுவாங்க. சார், அங்க உட்காந்துருக்கா என் பொண்ணு, சார் அங்க உட்காந்துருக்கா என் பையன். அப்ப அவருடைய கனவுகள் நீங்க தான் இல்லையே சார்? அதை நிறைவேற்றலாமா? So open your mouth and no. Oh, it's not talk. வாய் கொஞ்சம் திறந்து பேசுங்க பார்க்கலாம். சார், கண்டிப்பா செய்வே இல்ல சார், செய்ய முடியாது. You can oppose your words now. செய்ய மாட்டேன் இல்ல. சவுண்ட் இன்னும் எனக்கு கேட்கல. அப்படியே அட்டி வெளியே இந்த கில்லி படம் பார்த்த போது வந்து சில சவுண்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு நீங்க சவுண்ட் செய்யலாமா செய்ய வேண்டாமா? எனக்கு பாய்ஸ் ரொம்ப அமைதியா இருக்க மாதிரி தெரியுது. பாய்ஸ், what happened man? The last cap on. செய்யலாமா வேண்டாமா? Of course, the same part அப்படியே கொஞ்சம் பேண்ட் போட்டு கொஞ்சம் போடணும் ஆசைப்படுறேன். My dear parents, உங்களோட ஸ்டேஜ்ல நான் நிக்கிறேன். எனக்கு ஒரு பையன் இருக்கும். Of course, I have same dream. உங்களை மாதிரி தான் கனவோட வந்திருக்கேன். உங்ககிட்ட நான் ரொம்ப தாழ்மை கேட்கக்கூடிய ஒரே விஷயம், உங்களுடைய நேரத்தை உங்களுடைய பிள்ளைகளிடத்துல நீங்க தயவு செஞ்சு செலவு பண்ணுங்கிறது தான். இந்த 2 years நீங்க உங்க பிள்ளைகளை கொண்டு போய் எப்படி பிடிச்சு LKG படிக்கும்போது பிள்ளை அழுதுகிட்டே இருந்திருப்போம், நீங்க பிடிச்சிட்டு போயிட்டே இருப்பீங்க இல்லையா?
அப்படி படிச்சுக்கிட்டே வந்திருப்பீங்க. ஸ்கூல்ல கூட கிரீன் பார்க் ஸ்கூல் ஆர் சார் ரிவர் ஸ்கூல் நீங்க கூட விட்டுருப்பீங்க இல்லையா? விடும்போது அழுதுகிட்டே போயிருப்பாங்க. ரைட், என்ன கனவு? என் பையன் வளரணும், என் பையன் படிக்கணும், ஒரு குட் அட்மாஸ்பியர் வரணும், எல்லாம் வந்துகிட்டே இருக்கான். அது மிக முக்கியமான ஸ்டேஜ், அந்த கனவுடைய ஸ்டேஜ் இந்த 2 years ஆக்கு இல்லையா? 10, 11 and 12 இந்த ஒரு crucial momentல எப்படி ஒரு நோ தட் we are standing tip of the leaf அப்படின்னு சொல்லலாம். அது மிக முக்கியமான நேரத்துல இருக்கும். இந்த மிக முக்கியமான நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம், உங்களுடைய பிள்ளைகளிடத்துல உங்களுடைய நேரத்தை நீங்க செலவு செய்யணும் அப்படிங்கிறதா. you are all gonna invest your time and for your children. உங்களுடைய குழந்தைகளுக்காக உங்களுடைய நேரத்தை நீங்க செலவு பண்ண போறீங்க. 2 வருஷம் நீங்க வந்து இந்த மிராக்கிள் செஞ்சு பாருங்க parents. When I came here, what I smelled from my atmosphere, sir, parents sometimes they are working very hard outside. So அவங்களால சில நேரங்களில் வர முடியாம போயிடுச்சு சார், சில நேரம் பேச முடியாம போயிடுச்சு சார், கொஞ்சம் சப்போர்ட் குறைவா இருக்கிற மாதிரி இருக்கு சார். இப்படிலாம் நான் கேள்விப்பட்ட விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன். பிகாஸ் நான் ஒரு குழந்தைக்கு தகப்பங்கிற சாணத்துல சொல்றேன். நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள நம்முடைய நேரத்தை கொடுக்கல அப்படின்னா அந்த நேரம் வேற ஒருத்தர் எடுத்துட்டு போயிடுவான். அவன் வேற யாரும் இல்ல, செல்போன் தான். வேற யாருமே இல்ல, செல்போன் தான். நீங்க பிஸி சம்பேக் and he is very busy but there is no technology. WhatsApp, Facebook, Instagram, blah 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 blah. நமக்கு தெரியாத விஷயம் நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியும். சோ உங்களுக்கு கேட்கிற ஒரே விஷயம், தினந்தோறும் உங்களோட பணிகளை மானிட்டர் பண்ணுங்க. They should be monitor. என்னைக்கு ஒரு குழந்தை மானிட்டர் பண்றோமோ அந்த குழந்தையை நம்ம அழகா கவனிச்சுட்டு இருக்கணும் அர்த்தம். கவனிப்பே இல்லாத ஒரு குழந்தை நம்ம சொல்ல முடியாது அவங்களுடைய நிலைமை என்னன்னு சொல்ல முடியாது. தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் இனிமேவாது. and கடந்த காலத்தை பத்தி நான் மீண்டும் நான் பேச விரும்பல. but hereafter you'll have the great responsibilities of the 2 years. Not a simple one, it's your investment, it's your dream. பெற்றோருடைய கனவுகள் மெய்ப்படக்கூடிய நேரம் இந்த 2 வருடம். உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ், ரெகுலரா அவனுடைய டைரியை பாருங்க. ரெகுலரா அவனுக்கு ஹோம்வொர்க் கண்டிப்பா கொடுக்கப்பட்டிருக்கும்.